பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு தினம் கசா மீதான போரை நிறுத்த வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இஸ்ரேல் நாடு பாலஸ்தீன கசா பகுதி மீது போர் தொடுத்து இதுவரை 55,000 பேர் கொல்லப்பட்டு இருக்கிறார்கள். குழந்தைகள், பெண்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் போரில் மடிந்துள்ளனர். கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகள், குடியிருப்பு பகுதி மீது இஸ்ரேல் ராணுவம் குண்டுமழை பொழிந்து கசா பகுதியை சுடுகாடாக ஆக்கியுள்ளது. பாலஸ்தீனம், இஸ்ரேல் என இரு நாடுகள் கொள்கையை அமலாக்கப்பட வேண்டும். கசா மற்றும் மேற்கு கரை பகுதிகளான பாலஸ்தீன நிலப்பரப்பில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வெளியேற வேண்டும். சுதந்திர பாலஸ்தீன பூமி உருவாக வேண்டும். இனப்படுகொலை, போர்க்குற்றங்கள் புரிந்து வரும் இஸ்ரேல் அரசை கண்டித்தும் பாலஸ்தீன பகுதிகளுக்கு ஆதரவான நமது நிலைப்பாட்டை தொடர்ந்திட இந்திய அரசை வலியுறுத்தவும் புதுச்சேரியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சிகள் சார்பில் இன்று வியாழக்கிழமை காலை 10:30 மணியளவில் மறைமலை அடிகள் சாலை சுதேசி மில் அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சலீம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் புருஷோத்தமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், மாநில துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெருமாள், சுதா பிரபுராஜ், மார்க்சிஸ்ட் லெனின் கட்சி பாலசுப்ரமணி, முருகன் ஆகியோர் உட்பட திரளாக போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.